பாவம் தீர்த்தவரே, பாவம் தீர்த்தவரே, சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனை மாற்றி விட்டே, சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, தீர்த்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. அடுத்த பாடல் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தேவன். 249. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர்தான் நம் தேவன், அப்படி எல்லாமே அவரிடம் வந்து. அப்படி இல்ல, நமக்கு நமக்கு ஒரு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடும். மீண்டும் பாடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை அவர், உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார், அப்பா அப்பா தகப்பன் என்று கூப்பிடுவோம். நமக்கு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். ஆட்கொண்டு நடத்துகின்றார், அதிசயமாய் உருவாக்கி மகிழ்கின்றார். ஒவ்வொரு நாளும் கேட்பதை கொடுத்திடுவார், தட்டும்போது திறந்திடுவார். அப்பா அப்பா. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தை அவர், அறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர், கணவனை இழந்தவர்க்கு காப்பாளர் அவர்தானே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். குழந்தையை இருக்கும் போதே நேசித்தவர், எகிப்தில் இருந்து என்னை அழைத்துக் கொண்டார், கரங்களை பிடித்துக் கொண்டு நடக்க பழகுகின்றார். அப்பா அப்பா என்று கூறிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரிலிருந்து வந்தது, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். குழந்தை அன்பு கரங்களால் அணைத்துக் கொண்டார், பரிவென்னும் கரங்களினால் பிணைந்து கொண்டார், நுகத்தை அகற்றி விட்டார், ஜெயத்தை தந்து விட்டார். அப்பா அப்பா தகப்பனை என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, எங்கள் தந்தையே, எல்லாமே உம்மிலிருந்து வந்தன, நாங்களும் உமக்காக ஆராதனை. இரக்கம் நிறைந்த தந்தை நீரே, ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று நீரே, கணவனை இழந்தவர்க்கு கபாலம் நீர் தானையா. அப்பா அப்பா தகப்பனை என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த பாடல் 76. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜா வைக்கிறார். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே இடம் தந்த ராவியாலே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம் இயேசுவே உம்மையே நம்பியுள்ளோம். பூரண கொண்டோம் உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, இந்த புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா வரங்களின் மன்னவரே, வல்லமை உள்ள தேவா வரங்களின் மன்னவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டோம் பதில் வந்தது, எங்கள் குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டோம் பதில் வந்தது, எங்கள் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே இயேசு. மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் அக்களிப்பு, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம் இயேசு கிருபையோ நித்தம் நித்தம். ஒரு நிமிடம் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தீரே. நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று செய்தீரே. தண்ணீர் வற்றியதையாம் விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருவதே நன்றி. ஆபிரகாமின் நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அந்நாளை நினைவு கூர்ந்ததால் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. வாழ்க்கையை எல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் நன்றி தருபவரே நன்றி. கொர்நேலியே தானம் தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே. தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக அந்த தேசத்தை ஆளும் ராஜாக்களுக்காகவும் அந்த ராஜாக்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் கொண்டு வருகிற சட்ட திட்டங்களுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் தேசத்தில் வசிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆலயங்களுக்காகவும் இந்த தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு
ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுகளுக்காகவும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த தேசத்துல பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர்கள் வேலைகளுக்காக இந்த தேசத்துல வந்து வேலைகளை செய்து கொண்டும் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வேலைகள் செய்தும் சம்பளம் குறைவான சம்பளத்தில் வேலை செய்கிறவர்களுக்காகவும் வேலையை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் எந்த விதமான ஒரு உதவி இல்லாமல் இந்த தேசத்துல வந்து கைவிடப்பட்டவர்களுக்காகவும் பலவீனம் அடைந்து காணப்படுவர்களுக்காகவும் தேசத்திலிருந்து எக்ஸிட் ஆக முடியாமல் கஷ்டத்துல காணப்படுவர்களுக்காகவும் கடன் பிரச்சனைகளிலும் எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக அந்த தேசத்துல மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு லேபர்ஸ்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி விசேஷமாக பார்க்கும் பொழுது இந்த தேசத்துல இன்னும் ஆலயங்கள் அதிகமாக எழும்பும்படியாகவும் தேவனுடைய வார்த்தை இன்னும் எங்கும் பரவும்படியாகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கும் ஒவ்வொரு மதத்தார்களும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவரே மெய்யான வழி என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் அவர்கள் கண்கள் திறக்கப்படும்படியாகவும் கிறிஸ்துவாகிய ஒவ்வொருவரும் தேசத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியாக ஜீவிக்க நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா அந்த நேரத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த ஒரு கத்தாவே அந்த துபாய் தேசத்திற்காக நம்ம செபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆளும் ராஜாக்காக அந்த ஷேக்குக்காக நம்ம செபிக்கிறோம். அவருடைய மகன் ஹம்தானுக்காக செபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கிறோம். அவர் குடும்பங்களை அண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதித்து தந்துடுங்க அப்பா. அவர்கள் கைட்டு சேர்க்கிற வேலைகளை ஆசீர்வதித்து தந்துடுங்க. அவருடைய திட்டங்களை ஆசீர்வதித்து தந்துடுங்க அப்பா. ஆண்டவரே அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு நியமங்களும் அப்பா ஆண்டவரே மக்களின் நலன்களுக்காக என்று கருதி காரியங்களை செய்து கொண்டிருக்கும் அநேக காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்துல காணப்படுகிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சமாதானத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காணப்படுகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசத்துல காணப்படுகிற ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா மட்டும் இதுவரையிலும் எங்களை இவ்வளவு வருடமாக இந்த தேசத்துல வைத்து ஆசிரியத்து போஷித்து வழிநடத்தி அல்லது எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த தேசத்துல காணப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். உண்மை அறியாமல் காணப்படுற ஒரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை அன்பை அறியாதவர்கள் அப்பா உண்மை அறிந்து கொள்ளும்படியாகவும் எங்கள் மூலமாக நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி புரிந்தலுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் பார்வையிலும் பேசும் நடத்தையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி புரிந்தல்லுங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்கிறவர்களாக உங்களுடைய அன்பை பகிர்கிறவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி புரிந்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே லேபர் லாஸுகள் இன்னும் ஸ்ட்ரிக்டாக செயல்படும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா சம்பளம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை அளித்திருந்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் மறைந்த தேவனா இருக்கிறீர். செய்யிருக்கும் பெரிதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி. வழிநடத்துதலுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி அல்லமா நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசத்துல ஆண்டவரே அப்பா எழுப்புதல் காணப்பட உதவி புரிந்தல்லமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமின்றி எங்களுடைய தாய் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய தேசத்தை ஆசீர்வதிங்க. காணப்படுகிற ஒவ்வொரு விக்கிரக ஆராதனைகள் முற்றிலுமாக ஒழியும்படியாகவும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் உதவி புரிந்தல்லமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளும் ஒவ்வொரு ஆண்டவரே ரூலிங் பார்ட்டிஸையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீதியாக செயல்படுகிற ஆண்டவரே மக்கள்களை நீர் நியமித்தல்லுமா நாங்கள் ஜெபித்துக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே அக்கிரமங்கள் ஆண்டவரே எவ்வளோ விதமான ஆண்டவரே அப்பா இன்ஜஸ்டிஸ்கள் எவ்வளோ விதமான ஆண்டவரே கர்த்தாவே தவறான செயல்கள் இல்லை ஆண்டவரே பிரைபரி இப்படியாக அநேக காரியங்கள் ஆண்டவரே இன்னும் எங்கள் தேசத்துல ஆண்டவரே தலைவிரித்து ஆடுகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த காரியங்கள் முற்றிலுமாக ஒழியும்படியாகவும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்க தேசத்தை நீர் ரட்சித்தல்லுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காணப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே கிறிஸ்துவ
ஆண்டவரே சபைகளும் கிறிஸ்தவ மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஒரு அனல் ஆண்டவரே நீர் அனலை மூட்டியல்லுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் செயல்பட உதவி புரிந்தல்லுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அப்பா தேசத்துல காணப்படுகிற ஆண்டவரே ஏழ்மை தனத்தை மாற்றி அல்லங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா. பாவமான காரியங்கள் காணப்படுகிற எல்லாம் ஆண்டவரே அப்பா முற்றிலுமாக அகற்றலுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாதுகாவலை நீர் அளித்தல்லுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மட்டுமின்றி இயேசப்பா ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஊழியங்களும் சிறுவர் ஊழியங்களும் அதிகமாக பெருகும்படியாகவும் ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரே உம்மை அறிந்தும் ஆண்டவரை கர்த்தாவே பணத்திற்காக செயல்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தாவே அவர்கள் வழிகளை விட்டு விலகி அப்பா உம்மை ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய மந்தைகளை ஆண்டவரே உமக்கு நேராக அவர்கள் நடத்த உதவி புரிந்தல்லவா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே காணப்படுகிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்போது எத்தனையோ ஆண்டவரே எங்க பார்த்தாலும் அப்பா ஆண்டவரே இந்த எத்தனையோ விதமான போதைப் பொருட்களுக்காக அடிமைப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களை நீர் விடுவித்தல்லுமா நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அது மட்டுமின்றி இயேசப்பா இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவருடைய ஆலயங்கள் எழும்ப உதவி புரிந்தல்லுமா நாங்கள் செபித்துக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பஞ்சம் பட்னி ஆண்டவரே முற்றிலுமாக அகற்றப்பட உதவி புரிந்தல்லுங்க ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற எத்தனையோ ஆண்டவரே நாடுகள் காணப்படுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே போரினால் ஆண்டவரே அழிக்கப்பட்ட ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டுகளையும் நீர் ரட்சித்தல்லுமா நாங்கள் செபித்துக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பலவீனம் அடைந்த ஆண்டவரே இந்த உலகத்துல பார்க்கும்போது எவ்வளோ விதமான ஆண்டவரே கர்த்தாவே நோய் நொடிகள் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே கர்த்தாவே மன ரீதியாக ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆண்டவரே மென்டல் டிப்ரெஷன்ல ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே லட்சக்கணக்கான ஆண்டவரை கர்த்தா கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை கர்த்தாவே அதில் சிக்கிக்கொண்டு ஆண்டவரை காணப்படுகிறார்கள் அப்பா. ஆண்டவரை இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த கர்த்தாவே நீர் எங்களுக்காக நீர் வந்தீர் அடிக்கப்பட்டீர் அப்பா. உமக்குள்ள காணப்படுகிற அந்த ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரை அந்த விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை கர்த்தாவே அந்த வெளிச்சத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள அதில் நாங்கள் நடக்க அப்பா ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை தருகிறோம் ஐயா. ஆண்டவரை கர்த்தாவே எங்கள் பாவங்களை மன்னித்தரலுங்க, இந்த ரத்தத்தால் எங்களை கழுவியறலுங்க, எங்களை ரட்சித்தரலுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தை நீர் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் ஆம் என்றும் அமேன் என்றும் நீர் பதில் வைத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே உடைய திருக்கரத்தை நாங்கள் எங்களை முற்றிலுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்தலுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காரருக்கும் உங்களுடைய மகனை ஆசீர்வதித்தல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ள காத்தல்லுங்க. கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அதன்படி செயல்படுகிறவர்களாக காணப்படுவதை புரிந்தல்லுங்க ஏசப்பா. அந்த நாள் எப்படி திருக்கரத்தை சமர்ப்பிக்கிறோம். காத்தல்லுங்க துதிக்கான அனைத்தையுமே சபை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர் ஆண்டவரே. இந்த காலங்களிலே கடைசி நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியை எல்லார் மேலும் நீர் பொழிந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஏனால் ஆமாண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பரலோக வாசல் ஜெப வீடு ஐக்கியத்திலே நீர் பிரியப்படுகிறவர் ஆண்டவரே. ஏனென்றால் நாமத்திலே 2-3 பேர் கூடி ஆமாண்டவரே இவைகளை என் நாமத்தினால ஆமாண்டவரே கேட்கிறீர்களோ அவைகள் நீ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் தான் ஆமாண்டவரே இந்த பரலோக வாசல் ஜெபவிட ஐக்கியத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்காக ஆமாண்டவரே சூழ்நிலைகளுக்காக காலங்களுக்காக ஆமாண்டவரே அப்பா ஆமாண்டவரே எந்தெந்த சூழ்நிலையில ஜனங்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை அறிந்து புரிந்து உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆமென் என்று பதில் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகதான் நம்முடைய வாக்கு தத்தங்களை வார்த்தை இந்த சனத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்தவரை கவனிக்கிறோமாயிருக்கும். ஆமாண்டவரே ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது என் முகத்தை தேடும் போது படத்திற்கு நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. அப்படியாக தேவன் வாக்குத்தத்தத்தில் வார்த்தையில உண்மையில்லவர். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஓமை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ ஆமாண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேச போகிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஹல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து நீர் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, பலன் உண்டு, அரண் உண்டு, கோட்டை உண்டு, தஞ்சம் உண்டு, அடைக்கலம் உண்டு, எங்கள் ஆபத்துக்கான அனுகூலம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆகில் தான் உம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம் அப்பா. ஆகில் தான் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடியிருக்கிற உங்களை ஆண்டவரே, ஆமாண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தை ஆண்டவரே ஜீவனும் பலனும், ஆமாண்டவரே அரணும் கோட்டையும் தஞ்சமும் அடைக்கலும் நம்ம ஆபத்து காலத்தில் அனுகூலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் இதுவரை எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு வாக்குத்தத்தங்களை அனுபவித்திருக்கிறோம் என்பதை அப்பா எண்ணி முடியாத அளவுக்கு எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அதே போலதான் இந்த பரலோக வாசல் ஜெப வீடு ஐக்கியத்தில் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவனுடைய காரியத்திலே ஆண்டவரே நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏனால் ஆமாண்டவரே அப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைக்கும் போது நன்றியோடு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு ஒரு 3 வருடங்களுக்கு ஆண்டவர் ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளும். ஒரு 3 வருடங்களாக ஆண்டவரை அப்படியாக நாங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவரை முதிர் வயதிலும் எங்களை தள்ளிவிடாமலும் நரை மயிர் ஆகும் வரையிலும் எங்களை கைவிடாமலும் இருந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை நாங்கள் சோதரிக்கிறோம். ஏன்னா எங்களை தள்ளாட விடவில்லை. எங்கள் முழங்கால்கள் அப்பா முடங்கி போக விடவில்லை. அல்லேலூயா. ஆமாண்டவரே வாலிப வயது போல முதிர் வயதில் எங்களை தள்ளிவிடாமல் எங்கள் பலன் ஒடுங்கும் போது எங்களை கைவிடாமல் இருந்த தேவன். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ ஆமாண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் 22வது வருடத்திலே கொடுத்த வாக்குத்தத்தை இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இதோ நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னவர். அல்லேலூயா. ஆகதான் கர்த்தர் தொடர்ந்து 23வது வருஷத்தில் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். அல்லேலூயா. தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது அல்லேலூயா 24லும் கூட அல்லேலூயா எருசலேமே உன் மதில்கள் பகல் முழுது ரா முழுது மௌனமாக இருந்த சாமக்காரனை கட்டளையிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை பிரசவம் பண்ணுகிறவரை நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருக்க பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் என் நாமத்தை பிரசவம் எந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆகில்தான் தொடர்ந்து அந்த புது வருடத்திற்காகவும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஏன்னா உறுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த தேசத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள். இந்த புதிய வருடத்திலே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார் பாருங்க. இந்த தேசத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள், உங்களோடு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் வாக்கு மாறாதவர். தேவன் சொன்னார் என்றால் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஏனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் யாரு? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. ஏனா பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றவன் நீதிமான். அல்லேலூயா. ஏனென்றால் அல்லேலூயா நீதிமான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீதிமான் ஆமாண்டவரே அல்லேலூயா பலவீனப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீதிமானுக்குள்ள ஒரு கம்பீர சத்தம் எப்பொழுதும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். தேவன் ஆண்டவரை இப்படியாக நம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்த தேவன் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நமக்கும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வருடத்தின் ஆமாண்டவரின் முடிவில் இருந்தால் வருடத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பலிக்கு பெருகவே செய்வார். அல்லேலூயா. எப்பக்கமும் நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் காக்கிற தேவன் ஆண்டவரே ஆமாண்டவரே நெறிந்த நாளிலே முறிக்காதவரும் அங்கி திரிய அணைக்காதவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் அல்பா உமயம் ஆதி மதவனர் சாபமை உள்ளவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மேல் அப்பா நினைவு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகதான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருந்து தேவன் செய்கிற காரியங்களை நினைத்து தேவன் செய்த புண்ணியங்களை நினைத்து நன்றியோடு சோதரிக்க நாம் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகதான் உங்களை தேவன் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆமாண்டவரே விசுவாசி என்று நாங்கள் விசுவாசிக்கிறவர்களே அப்படின்ற அல்ல, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறார்களா?
தேவனுடைய பிரசன்னத்தை உணர காத்திருக்கிறார்களா? தேவனுடைய மகிமை பெற்று போக காத்திருக்கிறார்களா? தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவன் தான் எங்களுக்கு ஜீவன், ஜீவன் தான் எங்களுக்கு பலன், பலன் தான் எங்களுக்கு அரண், அரண் தான் எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம் அடைக்கல, எங்கள் ஆவது அணுகலம் என்று முழு மனதோடு வந்து தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறார்களா? அவர்களை எல்லாம் ஆமாண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே விசுவாசிகளாக இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாம் புறம்பே இருக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பிள்ளைகளாக உம்முடைய சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவரே ஹல்லேலூயா. ஏனால் நீங்கள் தேவனுடைய சம்பத்து, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்குவதற்கு, தேவனுடைய தொழுது கொள்வதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறீர்கள். ஆகையால் இந்த வார்த்தை சத்தியமும் ஜீவனும் பெலனுமாக இருக்கிறது. ஆகதான் இந்த புது வருடத்தில் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே நீங்கள் வாசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எப்படியாம் ஹல்லேலூயா. அதே தொடர்ந்து நீங்கள் 3, 4 ஆண்டவரே 5 வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா தேவன் கொடுத்திருக்கிற சட்டங்கள் என்ன? ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி அவர் விசுவாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று. ஹல்லேலூயா. அதன்படியே நாமளும் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தார். தேவன் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே உண்மையாகவே அவர் கொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். வானங்களை நட்சத்திரங்களை என்ன கூடுமோ, மனதலை என்ன கூடுமோ, அளக்க கூடுமோ என்றெல்லாம் சொன்னார். உண்மைதானே அது? இன்றும் ஆண்டவரை நாங்கள் கணக்கெடுப்பில் நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளோ கோடி மக்கள் என்று நாங்கள் கணக்கெடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அறியாத கோடி மக்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் அறியப்படாத மக்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்தந்த தேசங்களில் நாம் குடியிருக்கிற ஜனங்களை கணக்கெடுக்கிறோம். ஆனால் தேசங்களை விட்டு புறம்பே இருக்கிற காட்டுவாசிகள், நாட்டுவாசிகள், வீட்டுவாசிகள் என்று ஆண்டவரை இப்படியாக கணக்கெடுக்கும் போது நாங்கள் ஆண்டவரை இன்னும் கணக்கெடுக்கப்படாத ஜனங்கள் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொன்னது உண்மையான வார்த்தை. இந்த நட்சத்திரங்களை உங்களால் என்ன கூடுமோ, ஹல்லேலூயா ஆமென், மணலை அளக்க கூடுமோ என்றெல்லாம் ஏன் சொன்னார்? என்னால் முடியாத காரியத்தை அவர் முடிய வைக்கிறவர், அவர் கூடாத காரியத்தை கூட வைக்கிறவர். ஆமாண்டவர். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் வாக்குத்தத்தத்தின் வார்த்தையில உண்மை உள்ளவர். தேவ பிள்ளைகளே, வருகிற புதிய வருடத்தை வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை சோத்தரிப்போம். இந்த தேசத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள். என்றால் உங்களுக்குள்ள எல்லா விதமான காரியங்கள், பாரங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் உங்களை சூழும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாத இந்த தேசத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தந்து ஹல்லேலூயா ஆபிரகாமுக்கு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று. ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர். தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறவர். இந்த நாளின் செய்தி அதுதான். அவர் வாக்குத்தத்தத்தில வார்த்தையில உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், இருக்கிறவர், இல்லாதவளை இருக்கலை போல அழைக்கிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அல்பாவும் உமையும் ஆதியும் அந்தமானவர், சாபமாக உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆகையால் அவர் வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சங்கீதம் 89, 89, 21 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 89, 21. ஹல்லேலூயா. எப்படி உறுதிப்படுத்துகிறார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 89, 89, 21. என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், அவனை பலப்படுத்தும். மீண்டும் வாசிப்போம். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க என்ன சொல்லுகிறார்? என் கை அவர்களோடு, ஹல்லேலூயா, யாரோடு? நம்மளோடு உறுதியாய் இருக்கும். ஹல்லேலூயா. என் புயம் அவர்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பழகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு முன் பிறந்தவர்களை, பின் பிறந்தவர்களை, நமக்கு முன்னோனவர்களை நாம் எப்படி மரியாதையோடு நாம் பார்க்கிறோம், பழகுகிறோம், பேசுகிறோம். ஏனால் மரியாதை என்பது தேவனுக்கு அது பிரியமான காரியம். ஹல்லேலூயா. ஒருவரை மட்டுப்படுத்துவதோ, ஒருவரை கட்டுப்படுத்துவதோ, ஒருவரை துக்கப்படுத்துவதோ, ஒருவரை வேதனைப்படுத்துவதோ அவருடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வார்த்தையெல்லாம் கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. 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 அப்படியாக தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் எப்படி வாசிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால்
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. என் கை அவர்களோடு உறுதியாய் இருக்கும், என் பயம் அவர்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். அதை நாங்கள் எப்படியாக நாங்கள் வாசிக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன். தாவீது, ஆமென். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன். அவரை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். ஹல்லேலூயா. ஏனால் தாவீது நமக்கு முன் பிறந்தவர் இல்லையா? ஹல்லேலூயா. அவரை நாங்கள் எழுதியபடியே நாங்கள் அவன் இவன் என்று பேசுவதை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்த்தால் நாம் எப்படி நமக்கு நம்மளை நாமளே கனப்படுத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரை பார்த்தால் ஐயா, அப்பா, ஓ, என்னங்க, எப்படிங்க, வாங்க, போங்க என்றெல்லாம் பேசுறோம். ஆனால் இதை வேதத்தை வாசிக்கும் போது அவ்வளவு அலட்சியமாக இருக்கிற அந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் யார்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால்தான் தாவீது வம்சத்தில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் தாவீதுக்கு நாம் எவ்வளவு கனத்தை கொடுக்க வேண்டும். தாவீது என்பவர் யார்? நமக்கு முன்னோடியானவர், நமக்கு முதல் பிறந்தவர், நமக்கு முன்னோராய் இருந்தவர். ஹல்லேலூயா. ஆகையால் அவர்கள் என்று நாங்கள் பேசுறோம். ஹல்லேலூயா. அதனால் நாங்கள் உணராமல் நாங்கள் அப்படியே பேசிக்கொண்டு, அப்படியே நாங்கள் வார்த்தைகளை நமக்கு சாதகமாக புரட்டி கொண்டு பேசுவது அல்ல. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை நான் அபிஷேகம் பண்ணினேன். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பிதாவாகி தேவன், எல்லாவற்றை படைத்த தேவன் நம்மையில் வைத்த அன்பை இரக்கத்தையே பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லணும், என் கை அவரோடு உறுதியாய் இருக்கும், என் பயம் அவரை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்துரு அவரை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டில் மகள் அவளை ஒடுக்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சத்துருக்களை அவருக்கு முன்பாக மடங்கடித்து அவரை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துவேன். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்துவேன், வெட்டுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் அப்படி வைராக்கியம் உள்ளவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் உண்மையும் என் கிருபையும் அவரோடு இருக்கும், என் நாமத்தினால் அவர் கொம்பு உயர செய்வேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் நம்மை வைத்த அன்பை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என் உண்மையும் என் கிருபையும் உங்களோடு இருக்கும், என் நாமத்தினால் உங்கள் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படி தலையை அபிஷேகம் பண்ணி பாத்திரம், உங்கள் பாத்திரம் நிறைவேறி செய்கிற தேவன் அல்லவா? அவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தத்தில் வார்த்தையில் உண்மையிலவர். ஆகையால்